ஞாபகத்தமாக சிவன் தொலைக்காட்சியினரின் அனுசரணையுடன் நவா நுண்கலை கல்லூரி நடாத்தும் பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்வுகளும் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அனைத்து அடியவர்களும் மண்டபத்தில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. மங்கள விளக்கினை எமது ஆலயத்தின் மகோத்சவ குருக்களையா அவர்கள் குமார சரவணபவ குருக்களையா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக இந்த மண்டபத்தை உருவாக்கியவரும் வைத்திய கலாநிதியுமான திரு மூவண்ணா பஞ்சலிங்கம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். மங்களை விளக்கேற்றி வைத்த குருக்களையா அவர்களுக்கும் வைத்திய கலாநிதி பஞ்சலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம். விசாலாட்சியம்மா சமேத விஸ்வநாத பெருமானின் பாதார விந்தங்களை வேண்டிக் கொண்டு இந்த நவா நுண்கலை கல்லூரியானது இன்று தனது 2வது ஆண்டினை நிறைவு செய்து கொண்டு வருடாந்த மகோத்சவத்தின் போது பன்னிசை போட்டி மற்றும் வயலின், திருவாசகம் மற்றும் ஓகன் போன்ற போட்டிகளை நடத்தி அதில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்களை வழங்குகின்ற வைபவம் இப்பொழுது இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழாவிற்கு வருகை தந்து மங்கள விளக்கேற்றினை ஏற்றி வைத்த மதிப்புக்குரிய எமது ஆலய மகோத்சவ குருக்களையா அவர்களுக்கு, அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த இந்த மண்டபத்தை உருவாக்கிய வைத்திய கலாநிதி திரு மூனா பஞ்சலிங்கம் ஐயா அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெற்றோர்களே, தாய்மார்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நவா நுண்கலை கல்லூரியானது சென்ற ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த எமது மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மாணவர்களிடையே அது சம்பந்தமான நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இங்கு நடன கலைகள் மற்றும் மிருதங்கங்கள், வயலின், சங்கீதம் போன்ற வகுப்புகள் சனி ஞாயிறு தினங்களிலும் மற்றும் கிழமை நாட்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல மாணவர்கள் இங்கு வந்து இந்த கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மேலும் அந்த மாணவர்களின் ஊக்குவிக்கும் முகமாக போட்டியினை நடாத்தி அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதன் மூலம் மாணவர்களுடைய ஊக்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தலாம் என்ற எண்ணத்திலே
இந்த வருடாந்த மகோத்சவத்திலே தேர் திருவிழா தினத்தன்று அந்த போட்டியினை நடத்தி அதில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு சென்ற வருடம் நடந்தது. அதேபோன்று இவ்வாண்டும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மேலும் இந்த நிகழ்வுக்கு அனுசரணையை வழங்குகின்ற எமது சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர்களுக்கும் நாங்கள் இவ்விடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தலைமை உரை வரவேற்புரையை திரு கோகிலா அவர்கள் வழங்குவார்கள். நாடகத்தை கொண்டு கலைகளில் சிறந்து விளங்குகின்ற இந்த இணுவயம் பதியிலே வீற்றிருக்கின்ற விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமான் பாதார விந்தங்களை பணிந்து இந்த ஆலயத்தை வழிநடத்துகின்ற அந்தர சிவாச்சாரியார் வணங்கி இந்த மகோற்சவத்தை வழிநடத்த ஆசீர்வாதத்துடன் மற்றும் இங்கே இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வைத்திய கலாநிதி பஞ்சலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்புற நடாத்த வேண்டும் என்று என்னிடம் அணுகி இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழா அமைப்பு குழுவினரான வை ரத்தின சபாவதி குடும்பத்தினருக்கும் சிவன் தொலைக்காட்சி நிறுவனருக்கும் மற்றும் பெற்றோர்களே, கலைஞர்களே, மாணவ செல்வங்களே மற்றும் இந்த ஆலயத்தை தர்மகர்த்தா சபையினரே, ஆலய தொண்டர்களே அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். இந்த நவா நுண்கலை கல்லூரியானது சென்ற வருடம் தனது கன்னி முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடமும் பல மாணவர்களை தன்னகத்தை கொண்டு சிறப்பாக இயங்கி வருவது யாவரும் அறிந்த விடயமே. ஆன போதிலும் மாணவர்களின் நேர சூசியை பொறுத்து எமக்கு பல மாணவர்களை நாங்கள் இந்த விலக்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் பலர் வந்து தங்களுக்கு நேர சூசி பிரச்சனையாலே பல மாணவர்கள் இதிலிருந்து விலகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய நேர சூசியையும் நாங்கள் அமைத்து கொடுத்து அந்த மாணவர்களையும் நாங்கள் இதுக்குள் உள்வாங்குவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு வருகின்றோம். அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு நான் எனது தலைமை உரையினை பின்னர் ஆற்றலாம் என நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆசுரை வழங்குவதற்காக தமது மகோத்சவ பிரதம குருக்களையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிக்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். எல்லாம் வல்ல விசாலாட்சி அம்பாள் உடனுரை விஸ்வநாத பெருமானுடைய திருப்பாதங்களை போற்றி வணங்கி ஆலயத்தை நித்தியமும் முப்போதும் திருமேனி தீண்டி பூஜை வழிபாடுகளை ஏற்றுகின்ற ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆதிநகர்த்தா அவர்களுக்கும் இந்த நவா நுண்கலை கல்லூரியினுடைய ஸ்தாபகருக்கும் இன்றைய அவை தலைவர் அவர்களுக்கும் இங்கே வீட்டிருக்கின்ற இந்த மண்டபத்தை அமைத்து உபகரித்த பஞ்சலிங்கம் டாக்டர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருளினாலே அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் மாலை வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்திலே விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது அதனோடு ஒட்டியதாக இப்படியான விழாக்கள் நடைபெறுவது இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு, ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு. முன்னிய காலங்களிலே இந்த ஆலயத்திலே நீங்கள் பார்த்தா தெரியும், சுற்றி வர சுற்றுப்பள்ளி என்று சொல்வார்கள். சுற்றுப்பள்ளி போடுகின்ற பொழுது
பன்னிசை ஒவ்வொரு சந்திக்கும், அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு இப்படியான 8 திக்குகளுக்கும் ஒவ்வொரு பண்ணையும் இசைத்து அந்த இடத்திலே ஒவ்வொரு வாத்தியங்களையும் வாசித்து வந்தார்கள். அதாவது ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு வாத்தியம், அதேபோல் ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு நடனம், இப்படி அந்த காலத்திலே எல்லாம் நடந்து வந்திருக்கிறது. ஆகவே ஆலயங்கள் அந்த கலைகளை எல்லாம் வளர்த்து வந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது அருகி வந்து தனியாக இப்பொழுது பன்னிசையோடு தான் நிற்கிறது. அதாவது சுற்றுப்பள்ளி போடுகின்ற பொழுது தனியாக அந்த சந்திக்குரிய அந்த திக்கிற்குரிய பண்ணை மட்டும் நாங்கள் இசைத்து வருகின்றோம். ஆகவே முன்னைய காலத்திலே ஆலயங்கள் இப்படியான கலைகளை எல்லாம் வளர்த்து வந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆலயத்தோடு ஒட்டியதாக இந்த மண்டபத்திலே இந்த நவா நுண்கலை கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆலயத்தை ஒட்டியதாக ஆலயமே சேர்ந்து வளர்ப்பதாக இந்த கலையை வளர்த்து இப்பொழுது அதற்கு ஒரு பரிசு கொடுக்கின்ற தினமாக இன்றைய தினத்தை பிரகடனப்படுத்தி இது 2வது வருடம் என்று நினைக்கிறேன். 2வது வருட பரிசளிப்பு விழா இன்றைய தினம் இப்பொழுது கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசளிப்பு விழாவுக்கு சிவம் தொலைக்காட்சி அனுசரணையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசளிப்புக்கு ரத்ன சபாபதி அவருடைய குடும்பத்தினர் மேலான ஆதரவை நல்கி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நுண்கலை கல்லூரியை ஆரம்பித்தவர்களுக்கும் இந்த விழாவை நடாத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தினருக்கும் நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கலை என்பது, அதாவது ஒரு கலைஞன் தன்னையும் மகிழ்வித்து சபையோர்களையும் மகிழ்கின்ற பாங்கை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலத்தான், அதாவது கலைஞன் தன்னை எப்படி மகிழ்வித்து ஒரு கலையிலே ஈடுபட்டு தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்கிறானோ அதே போல அந்த கலைஞனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவர் பாடலை ஆலாபனம் செய்து கொண்டிருக்கின்றால் என்று சொன்னால் நாங்களும் அவரோடு இசைந்து அவருடைய பாவத்தை எல்லாம் கவனித்து நாங்களும் அதிலே ஈடுபட்டுக் கொள்வோம். ஆகவே கலை என்பது எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவது. கலைஞர், அதாவது ஒரு ஆசிரியர் கலைஞர் என்றால் அவர் தன்னை விட ஒரு சிஷ்யன் வளர்ந்து வருவதை மேலாக விரும்புவார். அதாவது ஒரு ஆசிரியர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவன் ஒரு அதிபராகவோ அல்லது ஒரு உயர்நிலை உயர் பதவியிலே இருக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷப்படுவார். ஆனால் ஒரு கடையில் இருக்கிற முதலாளியை அப்படி நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு முதலாளி எப்படி இருப்பார்னா தனக்கு கீழே வேலை செய்கிறவரால் நெடுக தனக்கு கீழே வேலை செய்யணும்னு தான் விரும்புவார். ஆனால் ஒரு கலைஞன், ஒரு ஆசிரியர் என்றால் அவர் அந்த வளர்த்து விட்டு தனக்கு மேலான ஒரு நிலையிலே தான் அவர்களை வைத்து பார்க்கின்ற பாங்கை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலத்தான் இந்த நுண்கலை கல்லூரி ஆரம்பித்தவர்களும் இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் வளர்த்து பெரியவர்களாகி இவர்கள் இங்கே கலையை சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது அதை பார்த்து மகிழக்கூடிய ஒரு செயலை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். பொதுவாகவே கம்மன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இனிவிலே பிறந்த இந்த இளைஞர்கள், இந்த மாணவ செல்வங்கள் நிச்சயமாக கலையிலே மிளர்ந்து பெரியவர்களாகி, அதாவது உலகம் போற்றத்தக்க கலைஞர்களாக மிளிர வேண்டும் என்று என்னுடைய நல்ல ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக இன்னிசை கச்சேரி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. திரு கோகிலா கயேந்திரன் அவர்கள், ஆசிரியர், யாழ் ஆனக்கோட்டை ரோமன் கத்தோலிக்கா பாடசாலை. இந்த இன்னிசை நிகழ்வுக்கு மிருதங்கம் திரு சதா வேல்மாறன் அவர்கள், வயலின் ஜி பிரிஸ்டலா அவர்கள், யாழ் நுண்கலை கழகம் விரிவுரையாளர், நட்டுவாங்கம் முருகேசு சுகஞ்சா, भजमानस विघ्नेश्वरमनिशं, भजमानस विघ्नेश्वरमनिशं.
गणेशं भजमानस विघ्नेश्वरमनीशं भजभूतावनं गणेशं भजमानस विघ्नेश्वरमनीशं गजवदनं तुरिदं कविनाशं गजवदनं तुरिदं कविनाशं गजवदनं तुरिदं कविनाशं पदसमनं सदसूर्यनिगासं पदसमनं सदसूर्यनिगासं भजमानस विघ्नेश्वरमनीशं भजभूतावनं सदनगणेशं भजमानस विघ्नेश्वरमनीशं वरदं भवचरणं भजगरणं वरदं भवचरणं भजगरणं वरमुनिमानस पाववितरणं वरदं भवचरणं भजगरणं वरमुनिमानस पाववितरणं वरभवरसन वरभवरसन प्रदं भयगरणं वरभवरसन प्रदं भयगरणं वनतुलसी तलपूजितचरणं वनतुलसी तलपूजितचरणं भजमानस विघ्नेश्वरमनीशं भजभूतावनं सदनगणेशं भजमानस विघ्नेश्वरमनीशं ஈசனையுந்த கிளைக்கிறங்க இன்னும் தாமதமே ஈசனையுந்த கிளைக்கிறங்க இன்னும் தாமதமே ஈசனையுந்த கிளைக்கிறங்க இன்னும் தாமதமே ஈசனையுந்த ஏழைக்கிறங்க இன்னும் தாமதமேன் சமான ரகீதன ஈசனையுந்த ஏழைக்கிறங்க இன்னும் தாமதமேன் சமான ரகீதன ஈசனையுந்த ஏழைக்கிறங்க இன்னும் தாமதமே சிதம்பர வாசனே ஸ்ரீ சிதம்பர வாசனே ஜெகதீசனே கனகசபேசனே நடராஜனே ஸ்ரீ சிதம்பர வாசனே ஜெகதீசனே கனகசபேசனே நடராயனே ஈசனையுந்த ஏழைக்கிறங்க இன்னும் தாமதமே
மனிதராய் எடுத்த பிறவி களவுமில்லையே ஈயரும்போடு மனிதராய் எடுத்த பிறவி களவுமில்லையே ஈயரும்போடு மனிதராய் எடுத்த பிறவி களவுமில்லையே ஓய்வில்லாமல் ஊனுறக்கத்தில் உழைக்கும் கவலை ஒழியவில்லையே ஓய்வில்லாமல் ஊனுறக்கத்தில் உழைக்கும் கவலை ஒழியவில்லையே மாய மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் மாய மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் வளரும் ஆசை அழியவில்லையே மாய மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் வளரும் ஆசை அழியவில்லையே காயும் மரளி தூதர் வந்தால் மனக்கலக்க முற்றிருக்க வழியுமில்லையே காயும் மரளி தூதர் வந்தால் மனக்கலக்க முற்றிருக்க வழியுமில்லையே காமனை எரித்தவிழியோ காலனை உதைத்த களலோ சோமனை அணிந்த முடியோ சுந்தர நடமிடும் குஞ்சித பத ஈசனை இந்த ஏழைக்கு இறங்க இன்னும் தாமதமேன் சமான ரகிதனன் ஈசனை இந்த ஏழைக்கு இறங்க இன்னும் தாமதமேன் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் அருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் பரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசே மீனாட்சி தேவி மதுரை அரசே மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் அன்னத்தமிழ் தேனே கருணை புரிவா அன்னத்தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கடை கண்பா அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி
தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி. கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி. பண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் பண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் பந்தனி சுகம் தந்த கந்தனை காந்தனை பண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் பந்தனி சுகம் தந்த கந்தனை காந்தனை கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் சேர்ந்த பாசமும் மறையவில்லை நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் சேர்ந்த பாசமும் மறையவில்லை கோலக்குமரன் மனக்கோயினில் இருக்கின்றான் கோலக்குமரன் மனக்கோயினில் இருக்கின்றான் குறுநகை தன்னை காட்டி நறு நகை சூடி நின்றான் குறுநகை தன்னை காட்டி நறு நகை சூடி நின்றான் கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்டனால் முதலாய் காதல் பெருகுதடி. பண்புகள் வேண்டாமா படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா கல்வி என்பதால் ஒரு மனிதனாகலாம் உன்னுள் மனிதமுள்ளதா உன்னுள் மனதை கேட்டுப்பார் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா கல்வி என்பதால் ஒரு மனிதனாகலாம் உன்னுள் மனிதமுள்ளதா உன்னுள் மனதை கேட்டுப்பார் உண்மைகள் இல்லை போலிய கவர்ச்சி சுயநல நாட்டம் இருந்தென்ன லாபம் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா நாடோடியாயிருந்து நல்லபடி முன்னேறி சீராக வாழவென்று
சாதனைகள் பல செய்தாய் நாடோடியாயிருந்து நல்லபடி முன்னேறி சீராக வாழ என்று சாதனைகள் பல செய்தாய் பாராள வேண்டுமென்று போராடி தலை சாய்த்து பாராள வேண்டுமென்று போராடி தலை சாய்த்து நீரோடும் கண்ணோடு நித்தமும் அலைகின்றார் நீரோடும் கண்ணோடு நித்தமும் அலைகின்றார் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா கல்வி என்பதால் ஒரு மனிதனாகலாம் உன்னுள் மனிதமுள்ளதா உன்னுள் மனதை கேட்டுப்பார் உண்மைகள் இல்லை போலியில் கவர்ச்சி சுயநல நாட்டம் இருந்தன லாபம் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா பொய் பேசினால் எல்லாம் பொழுதினை போக்கிடுவார் செய்தொழில் நாட்டமின்றி அலட்சியமாயிருப்பார் பொய் பேசினால் எல்லாம் பொழுதினை போக்கிடுவார் செய்தொழில் நாட்டமின்றி அலட்சியமாயிருப்பார் மெய்யாக உதவுதல் போல் வேஷமிட்டு சுரண்டிடுவார் மெய்யாக உதவுதல் போல் வேஷமிட்டு சுரண்டிடுவார் பக்தியில் சிறந்தவர் போல் பாசாங்கு செய்திடுவார் பக்தியில் சிறந்தவர் போல் பாசாங்கு செய்திடுவார் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா கல்வி என்பதால் ஒரு மனிதனாகலாம் உன்னுள் மனிதமுள்ளதாம் உன்னுள் மனதை கேட்டுப்பார் அதிகாரம் செய்வதென்றால் அதிகாசை கொண்டிடுவார் உபகாரம் செய்வதென்றால் உருமாறியோடிடுவார் அதிகாரம் செய்வதென்றால் அதிகாசை கொண்டிடுவார் உபகாரம் செய்வதென்றால் உருமாறியோடிடுவார் சதிகார வேலை என்றால் சந்தோஷமாயிருப்பார் சதிகார வேலை என்றால் சந்தோஷமாயிருப்பார் உபதேசி இவராலே பயனேது பாரினிலே உபதேசி இவராலே பயனேது பாரினிலே படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா கல்வி என்பதால் ஒரு மனிதனாகலாம் உன்னுள் மனிதமுள்ளதா உன்னுள் மனதை கேட்டுப்பார் உண்மைகள் இல்லை போலியில் கவர்ச்சி சுயநல நாட்டம் இருந்தன லாபம் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் சொல்லி சிவதாயினி ஆனந்த சோதி அவர்கள் பாட்டு திரு கோகலா கயேந்திரன் மிருதங்கம் திரு சதா வேல்மாறன் வயலின் ஜி கிறிஸ்டலா நட்டுவாங்கம் முருகேசு சுகஞ்சா गणेशा शरणं गजाननं श्री गणेशा शरणं गजाननं श्री गणेशा शरणं गजाननं
சரணம் கஜானனம் தேவர் முனிவர் பணியும் தயாகரா தேவர் முனிவர் பணியும் தயாகரா ஸ்ரீ கணேசா சரணம் கஜானனம் நாகாபரணனே நான் மறை போற்றும் நாகாபரணனே நான் மறை போற்றும் நாமனே பிரணவ ரூபனே ஜய ஜய நாமனே பிரணவ ரூபனே ஜய 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 ஸ்ரீ கணேசா சரணம் கஜானனம் கஜானனம் ஸ்ரீ கணேசா சரணம் பாதநம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவன் முன் அருளில்லை என்றால் ஆதிதேவன் முன் அருளில்லை என்றால் வேதனும் ஆளும் செய்தொழில் உண்டோ வேதனும் ஆளும் செய்தொழில் உண்டோ ஸ்ரீ கணேசா சரணம் கஜானனம் ஸ்ரீ கணேசா சரணம் கஜானனம் ஸ்ரீ கணேசா சரணம் கஜானனம் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளே ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளே அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிலுக்கும் மாயக்கண்ணன் தாலேலோ கன்னத்திலே கன்னம் விட்டு மன்னவன் போல் லீலை செய்தாய் தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னம் விட்டு மன்னவன் போல் லீலை செய்தாய் தாளேலோ ஒரு மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாளேலோ மண்டலமே உறங்குதம்மா தாளே ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் கண்கையரே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் கன்னியரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் கேட்பதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ
பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. யோக நிலை கூட ஒரு மோக நிலை போல் இருக்கும் யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. யாரவனை தூங்க விட்டாராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குவதாக ஆலய மகோத்சவ கிரிகைகள் நடைபெற வேண்டியிருப்பதால் பரிசளிப்பு விழாவை போட்டியில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு நிகழ்விலும் முதல் பரிசை பெறுபவர்களுக்கான பரிசளிப்பு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஏனைய மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். நமது மகத்துவ குருக்களையா அவர்கள் ஆலய கிரிகைகளில் ஈடுபட வேண்டியிருப்பதனால் முதல் பரிசினை வழங்குவதற்காக நமது மகத்துவ குருக்களையா அவர்களை வருவன வரவேற்கின்றோம். தானா ஸ்ரீராம் இரண்டாம் இடம் தானா சாய்ராம் அவர்கள். கீழ்பிரிவு முதலாம் இடம் கீனா பிரணவி அவர்கள். மத்திய பிரிவு முதலாம் இடம் பானா பிரியங்கர். மேல் பிரிவு முதலாம் இடம் சீனா சரஞ்சன் சர்மா. அடுத்து மிருதங்கம் முதலாம் இடம் ஆவண்ணா அருணகிரியை. அடுத்து நடனம் முதலாம் இடம் ஆனா சிவதாயினி அவர்கள். நடனம் கீழ்பிரிவு தானா சாரியா அவர்கள்.
மணிகோ சாகித்யா அவர். நடனம் ஊனா கருணியா. வயலின் முதலாம் இடம் மானா கிருத்திகா. தானா சாரிஜா அவர். அது ஸ்ரீ சுதர்மிகா. இதுவரை பரிசுகளை வழங்கிய எமது குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து மாணவர்களுக்கான ஏனைய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றோம். ஓகன் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வானது சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் சிவன் தொலைக்காட்சியினருக்கும் வை ரத்தின சபாபதி குடும்பத்தினருக்கும் எனது நன்றிகளையும் கூறிக்கொண்டு எனது தலைமை உரைக்கு வருகின்றேன். இந்த நிறுவனமானது மாணவர்களுக்கு இசை வகுப்புகளையும் மிருதங்கம், வயலின், ஓகன், நடனம் போன்ற வகுப்புகளை நடாத்தி வருவது யாவரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே பல மாணவர்கள் தற்காலத்திலே பாடசாலை மட்டங்களிலே சரி ஏனைய விடயங்களிலும் சரி இந்த கலைகளானது அழிந்து போகின்ற தன்மையிலே காணப்படுவதை யாவரும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஆலயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி வேறு எந்த பொது நிகழ்வாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கலைக்குரிய அம்சங்கள் யாவும் அழிவடைந்து செல்வதை கண்கூடாக காண முடிகின்றது. ஏனெனில் எமது மக்கள் கூடியளவு நேரத்தை தொலைக்காட்சியிலும் சரி ஏனைய விடயங்களிலும் சரி செலவு செய்து கொண்டு தமது கற்றல் செயற்பாடுகளில் அக்கறையின்மையாகவும் ஆன்மீகத்திலே பற்றுடையவர்கள் அல்லாதவர்களாகவும் தமது வாழ்க்கை பயணத்தை ஓட்டிச் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த இனிவில் கிராமத்திலே இந்த கலைகளானது சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்திலே எமது மாணவர்களும் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதே இந்த நிறுவனமாகும். அந்த வகையிலே எந்த ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு பாடசாலை சிறந்த பாடசாலையாக மிளிர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று கல்வியிலே முன்னேற்றம் அடைந்து காண வேண்டும், அல்லது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே முன்னேற்றம் அடைந்து காண வேண்டிய தற்காலத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே ஒரு சிறந்த பாடசாலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாணவன் சிறந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்றவனாக இருந்தால் அவன் கட்டாயமாக ஒன்றில் கல்வியிலே சிறந்தவனாக விளங்க வேண்டும் அல்லது கலைகளில் சிறந்தவனாக விளங்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக எமது பாடசாலை இங்கே படிக்கின்ற மாணவர்கள் தமது பாடசாலையிலே தமது திறன்களை மற்ற மாணவர்களுடன் நிகராக தமது திறன்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இங்கு நடத்தப்பட்டு வருகின்றது. எந்த ஒரு மாணவனும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லி ஒரு கவிஞர் அன்று சொல்லி வைத்திருக்கின்றார். அது உண்மை. ஒரு தாயானவள் தற்காலத்திலே வளர்கின்ற எந்த ஒரு குழந்தையும் நல்ல சிறந்த வழிகாட்டலிலே வழிகாட்டி செல்ல வேண்டிய கடப்பாடு தற்கால சூழ்நிலையில் இருக்கின்றது.
ஏனென்று சொன்னால் அந்த மாணவன் தனது கல்வியிலே குழம்பாமல் அவனது பாதையானது நேர்வழியிலே செல்ல வேண்டும். அவன் ஆன்மீக பற்றுடையவனாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்தை அவனிடம் எவ்வாறு கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்று கூட சில வேளை இந்த காலத்து மாணவர்கள் வினாவுவார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் சிறந்த புத்திசாலிகள். அவர்களிடம் அதாவது கேள்விகளை துருவி துருவி கேட்கின்ற மனப்பாங்கு அவர்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் அவர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு சவால்கள் விடக்கூடிய வகையிலே அவர்களை நாங்கள் வழிப்படுத்தக்கூடியவர்களே பெற்றோர்கள் மாற வேண்டும். பெற்றோர்களானவர் இப்போ தற்கால பெற்றோர்கள் பல விழிப்புணர்வுடன் இருக்கின்றார்கள். எமது பிள்ளை இன்ன பாடம் படிக்க வேண்டும், இன்ன டியூஷனுக்கு போக வேண்டும், இந்த ஆசிரியரிடம் கற்க வேண்டும் என்பது தற்கால பெற்றோர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மாணவர்களை சிறந்த முறையிலே வழிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய கட்டாய பொறுப்பு. மாணவர்களை மட்டும் கல்வியில் மட்டும் அவர்கள் சிறந்தவர்களாகி இந்த நாட்டிலே நல்ல பெயரை வாங்கிவிட முடியாது. எந்த ஒரு மாணவனும் கல்வியிலும் சரி அதே சைடில் அதே பக்கத்தில் இந்த கலைகளும் அவனிடம் வளர வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது போட்டிகள் பாடசாலை மட்டங்களிலும் சரி ஏனைய மட்டங்களிலும் சரி போட்டிகள் பலவாறு நடத்தப்பட்டு தேசிய மட்டம் வரையிலே எமது மாணவர்கள் தமது கால்தடம் பதிக்கக்கூடிய வகையிலே எமது நாட்டு சூழ்நிலையானது அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாணவர்களும் தாங்களும் பாடசாலைகளில் போட்டி போட வேண்டும். இந்த மாணவர்கள் இந்த கல்வி கேட்கின்ற மாணவர்களானவர் இம்முறை வட இலங்கை சங்கீத சபையிலே தரம் 1, 2க்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இது ஆரம்பிக்கப்பட்டு 1 வருட காலம்தான் ஆகின்றது. ஆனால் மாணவர்களுடைய முயற்சியும் ஆசிரியருடைய முயற்சியாலும் இந்த மாணவர்கள் 1ஆம் தரம் 2ஆம் தரத்துக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பிக்கப்பட்ட மாணவர்கள் திறமையான சித்தி அடைய வேண்டும் என்பதே எமது நோக்கம். அந்த வகையிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு கூடியளவான பயிற்சிகளை வழங்க வேண்டும். அதற்கு மாணவர்கள்தான் தமது கற்றல் செயற்பாடுகளுக்கு ஏனைய இடையூறுகள் ஏற்படாத வண்ணம் தமது கற்றல் செயற்பாடுகளை தொடர்ந்து நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மாணவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது இந்த தற்காலத்திலே வளர்கின்ற மாணவர்களானவர்கள் சிறந்த தலைமைத்துவ பயிற்சி உடையவர்களாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குகின்ற தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றும் ஆசிரியர்களை மதிக்க பழகின்ற பண்பு, பெரியோர்களை மதிக்க பழகின்ற பண்பு, இந்த பண்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு வந்தால் எந்த ஒரு மாணவனும் தாமாகவே தமது கற்றல் செயற்பாடுகள் அவர்களை தேடி வரும். அந்த வகையிலே இந்த மாணவர்களையும் கேட்டுக்கொள்வது அதுதான். மற்றும் பல பணம் படைத்தவர்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு நிறுவனத்திலே இப்படியான ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும். இந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும், சகல மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்க வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த சிவன் தொலைக்காட்சியினர். ஏனென்று சொன்னால் இந்த பன்னிசையானது மாணவர்களிடம் அருகி கொண்டு வருகின்றது. ஆலயங்களிலே கூட்டு பிரார்த்தனை நிகழ்வாயும் சரி பஜனை நிகழ்வாயும் சரி தற்கால மாணவர்களை இழுத்து பறித்து அந்த நிகழ்விலே ஒருமித்து சேர்ப்பதென்பது மிக கடினம். அந்த வகையிலே இங்கு தலா 13 மாணவர்கள் தினந்தோறும் மாலை வேளையிலே கூட்டு பிரார்த்தனையிலும் பஜனையிலும் வெளிவீதியிலே உலாவி வருவதை நாம் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களுக்குரிய பரிசுகள் யாவையும் வழங்க வேண்டும், அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற சிவன் தொலைக்காட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்குரிய பரிசுகளையும் அவர்களே அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த மாணவர்களுக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் சிவன் தொலைக்காட்சியினருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இந்த நிறுவனமானது சகல வழிகளிலும் செயற்பட்டு வருவதற்கு பலருடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பல பெற்றோர்கள் எனக்கு ஆலோசனை தகுந்த ஆலோசனைகளையும் வழங்கி இதன் மூலமாக என்னை இந்த நிறுவனத்தை எவ்வாறு வளர்க்கலாம் என்று சொல்லி எனக்கு பல ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டலும் எனக்கு என்றென்றும் தேவை என்பதையும் எனது உரையிலே கூறிக்கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டியங்களையும்
சங்கீதங்களையும் செயற்படுத்தி அவர்களது வாழ்மையை விருத்தி செய்து அவரது எதிர்காலம் சுரக்க இவ்வழியை வகுத்த அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு இன்றைய நிகழ்வின் பிரதமராக, அதாவது இந்த நிகழ்வை நடத்தி சிறப்பித்த இந்த உரிமையாளருக்கு நன்றி கூறி இவ்வைபவத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்காக பரிசுகள் வழங்குவதற்காக வைத்திய கலாநிதி திரு மூனா பஞ்சலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆசிரியர்களை கௌரவிக்கும் முகமாக இங்கே தனது நேரத்தினையும் பொருட்படுத்தாது மாணவர்களுக்கு நடனத்தை கற்பித்துக் கொண்டிருக்கும் நடன ஆசிரியை முருகேச சுவன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக இங்கே வயலினை கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியை திருமதி நாராயணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சீனா நாராயணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கீபோர்ட் கற்பிக்கின்ற ஆசிரியர் காலதாமதமாகி வருவதாக அறிவித்திருந்தார். எனவே அவரையும் இந்த இடத்திலே நான் அவருக்குரிய நன்றிகளையும் கௌரவத்தையும் அளித்துக் கொண்டு மாணவர்களுக்கான பரிசில் வழங்கலுக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். பன்னிசை போட்டி 2015ஆம் ஆண்டு கீழ்பிரிவு 3ஆம் இடம் சோமசபேச குருக்கள் சிந்துஜா. புனித ஜான் பாஸ்கோ வித்தியாலயம். ஞாவண்ணா நிலாவினி. சீனா பவப்பிரியா. சீனா தனுப்பிரியா. கானா அக்ஷயன். ஊனா கருணிகா. ஊனா கருணியா. தரம் 3, 4, 5. 2ஆம் இடம் மௌலீஸ்வரன் விதுர்ஜிஜன். ஜாயினுவில் மத்திய கல்லூரி. தயானந்தன் சாகித்யா கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை. மானா கீர்த்திகன். மானா கீர்த்திகன். கானா சங்கவி. மானா சந்தோஷ். மானா சந்தோஷ்.
தரம் 678 மத்திய பிரிவு. 2ஆம் இடம் சிவசுதன் சர்மா சிவானுஜா ஜா இனிவில் மத்திய கல்லூரி. மூன்றாம் இடம் தர்மசீலன் சங்கர் ஜாழ் மகாயனா கல்லூரி. மூன்றாம் இடம் இருவர் பெறுகின்றனர். சர்வேஸ்வரன் பூர்விகன் ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை. ஆறுதல் பரிசு பெறுவோர் விவரம்: ஆவண்ணா அருணகிரி ஜா இனிவில் மத்திய கல்லூரி. கானா திவாசகன் ஜாழ் இந்து கல்லூரி. நானா தணிகை செல்வன் ஜாழ் கொக்குவில் இந்து கல்லூரி. மானா கிருத்திகா ஜாழ் கொக்குவில் இந்து கல்லூரி. மேற்பிரிவு தரம் 9, 10, 11. 2ஆம் இடம் ஸ்ரீ திருமுருக கதிர்காமநாதன் தர்ஷிகன் ஜாழ் இந்து கல்லூரி. 3ஆம் இடம் மகேஸ்வரன் கீர்த்தனா ஜா கொக்குவில் இந்து கல்லூரி. ஆறுதல் பரிசு பெறுவோர் விவரம்: தானா சாருயா ஜாழ் இந்து மகளிர் கல்லூரி. ஆவண்ணா சிவதாயினி ஊனா அஜிந்தா. மிருதங்கம் 2ஆம் இடம் பானா பிரியங்கன் ஜா இனிவில் மத்திய கல்லூரி. மூன்றாம் இடம் ஈனா ராகுல் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. மூன்றாம் இடம் இருவர் பெறுகின்றனர். சானா பூர்விகன் ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை. வீணா ஆண்டனி பானா வாகிசன். அடுத்ததாக கீபோர்ட் சானா சனாதனி, டிரானா நிரஞ்சி, மன்னிக்கவும் ஜேனா நிரஞ்சி, அந்த சீனா சுஜந்திகா, கீனா பிருந்தா, பீனா பக்ஷாங்கன், ஊனா கோகில பிரியா, ஜேனா ஆதித்யா,
ஆலய மகோத்சவத்தின் போது பஜனை பாடிய மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் வைபவம் அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த தானா சங்கர் இவர்களுக்குரிய பரிசுகளை சிவன் தொலைக்காட்சியினர் வழங்கியுள்ளனர். கோவண்ணா நிதர்சன், பானா பிரியங்கன், சானா பூர்விகன், வானா வாகீசன், வானா சுபத்திரன், ஆவண்ணா அருணகிரி, தானா ஸ்ரீராம், தானா சாய்ராம், சீனா விதுர்ஜியன், சீனா விதுர்சிகன், ஊனா அஜித், கானா அக்ஷயன், இந்த பரிசில் வாங்கிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இவர்களுடைய இந்த கன்னி முயற்சியானது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். சிறுவர்களாக இருந்த போதும் இந்த பெருவீதியிலே தமது வாயினால் இந்த திருமுறைகளை பாடி இறைவன்பால் அவர்கள் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதை நாம் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த ஆலயத்திலே நாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது தினந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே கூட்டு பிரார்த்தனைகள் பஜனைகள் நடந்து வருவது எமது கண்ணூடாக கண்டதும் நாம் அதில் கலந்து கொண்டதும் எமக்கு இப்பொழுது ஞாபகம் வருகின்றது. அந்த வகையிலே இந்த சிறந்த கைங்கரியத்தை இவர்கள் தலைமையேற்று பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆலயத்திலே பஜனை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் இந்த சிவன் தொலைக்காட்சியினுடைய அவாவுமாகும். இந்த வேண்டுதலை ஏற்று அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அந்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் தமது பொன்னான நேரத்தையும் எமக்காக செலவழித்து இந்த நிகழ்வு 3:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்று கூறியவுடன் அந்த நேர அமைவாக தனது நேரத்தை ஒதுக்கி 3:30 மணிக்கு இங்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தனது நேரத்தை செலவு செய்த இந்த மண்டபத்தை நிர்மாணித்த டாக்டர் மூனா பஞ்சலிங்கம் ஐயா அவர்களுக்கு இந்த விழாக்குழு சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பரிசில் தினம் விழாவிலே அவர் கலந்து கொள்ள வேண்டும், அவர் கையால் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்பது இங்கு பலருடைய அவா. அந்த ஆசையினை நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமகானுக்கு எமது விழாக்குழு சார்பிலே நாம் நன்றிகளை கூறி எமக்கு இன்னும் இந்த நிகழ்வுகள் சிறப்புற அவர் இன்னும் பல நிகழ்வுகளுக்கு எமக்கு கலந்து கொள்வார் என்ற எமது நம்பிக்கை. இந்த நிறுவனத்திலே இன்னும் பல மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும், இந்த கலைகளை பயில வேண்டும். அதற்காக நாம் இந்த பெற்றோர்களை நாடியிருக்கின்றோம். உங்களுக்குரிய பிள்ளைகளுக்குரிய நேரத்தை நாம் ஒதுக்கி தருவோம். அவர்களை ஒழுங்கான முறையிலே இந்த நிறுவனத்திலே ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு தமது கலைகளை பயிலலாம் என கூறிக்கொண்டு சகலருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மாணவர்களுடைய ஓகன் இன்னிசை நிகழ்வு இடம்பெறும். அனைவரையும் அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.